இப்ப நான் என்ன செய்யறது? இது எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாண பேச்சுவார்த்தை. ஆரம்பத்திலே இப்படி ஒரு குழப்பத்தினால இந்த சம்பந்தம் தட்டி போயிருச்சுன்னா ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல. இப்ப நான் என்ன செய்யறது? எங்களுக்கு உங்க குடும்பத்தை பார்த்த மாத்திரத்திலேயே பிடிச்சு போச்சு. சின்ன சிறுசுகளுக்கு நாம எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அதுங்க நல்லா வாழ்ந்து வம்சம் விருத்தி அடையணும்னு தானே. அம்மா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். தெரிஞ்சுக்கிட்டே நாம ஒரு தப்பு பண்ணணுமா? நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா அப்ப எல்லார் மனசுமே இத நினைச்சு வருத்தப்படும்ல. வயசுல பெரியவனா என் மனசுல ஒண்ணு தோணுது. அத நீங்க ஏத்துக்கிட்டா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். சொல்லுங்க. அது என்னமோ என் மனசுல பட்டுச்சு. உங்க 2வது பொண்ணு சரோசாவை பார்த்த உடனே நீதான் பொண்ணான்னு அவளையே கேட்டுட்டேன். அது என்னமோ அந்த ஆண்டவனா பார்த்து என் வாயால் அந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காரு. ஏங்க, உங்க 2வது பொண்ணு சரோசாவை ஏன் எங்க மாணிக்கத்துக்கு கொடுக்க கூடாது? அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்வாங்க. பெரிய மனுஷ வாயிலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் வீண் போகாது. பேசாம ஒத்துக்கங்க. நீ என்ன சொல்ற ராசம்? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அப்புறம் என்ன சிதம்பரம் சார்? பெரியம்மா சொல்ற மாதிரி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க எனக்கு ஆசையை தவிர இந்த பொண்ணத்தான் கொடுக்குங்கிற பிடிவாதம் கிடையாது. எனக்கு சம்பந்தம் தான். அப்போ பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுருவோம். அதுக்கு அவசியமே இல்லைங்க. என் குழந்தைங்க நான் எடுக்கிற முடிவை அப்படியே ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் சரி, ஒத்துக்கிறோம். இருந்தாலும் எங்க திருப்திக்காக ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டுருவோமே. சரி சரோசா, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போமா. சரோகா வா. வாமா, இவதான் 2வது பொண்ணு சரோசா. கும்பிட்டுக்குமா. ஏன் தாயி, எங்க பையன் மாணிக்கத்தை கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அவன் நிச்சயமா என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். எங்க அப்பா யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கட்டிப்பேன்.